எங்க ஓட்டு வேணும், உங்களுக்கு 10 சீட்டு வேணும், ஆனா எங்க உயிரை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. 99 விழுக்காடு குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது. அதுக்காக பொறுப்பேற்பாரா ஐயா சட்டத்துறை அமைச்சர்? அதுக்காக பொறுப்பேற்பாரா? இவ்வளவு கோடி செலவழிச்சு இந்த கார் பந்தயம் ஃபார்முலா 4ங்கிற இந்த கார் பந்தயம் விடணும்னு என்ன இருக்கு? இப்ப கார் ரேஸ் கட்டணும். கார் ரேஸ்னால மின் கட்டணம் குறைஞ்சிருமா? ராகுல் காந்தி ஆரம்பித்து சமஸ்கிருதம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என கூட்டணி நிலைப்பாடு வரை சீமான் கொடுத்த பிரஸ் மீட்டின் பரபரப்பான காட்சிகள் தான் இவை. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொந்த தொகுதி என்பதால் வயநாடு நிலச்சரிவுக்கு ஓடோடி சென்ற ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தபோது வராதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு மக்களின் ஓட்டு மட்டும் வேண்டும், ஆனால் தமிழ்நாடு மக்கள் பற்றி கவலை இல்லையா எனவும் சீமான் ஆவேசமாகினார். அருமை சகோதரர் ராகுல் காந்தி, அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்கா எல்லாம் ஓடி வந்து பாக்குறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்க 1 கோடி உங்க தொகுதிங்கிறனால நிவாரண நிதி அறிவிக்கிறீங்க. அது மாதிரி நாங்க தூத்துக்குடியில எங்க பெரும் வெள்ளத்துல செத்து மிதக்கும் போதெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யலையே, ஒருத்தரோட எங்களை வந்து பார்க்கலையே. அப்ப எங்க ஓட்டு வேணும், உங்களுக்கு 10 சீட்டு வேணும், ஆனா எங்க உயிரை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. தொடர்ந்து 200 நாட்களில் மட்டும் 595 கொலைகள் அரங்கேறி இருப்பதாக கூறிய சீமான் 99% குற்றங்களும் கொலைகளும் கஞ்சா, அபின் போன்ற மிதமிஞ்சிய போதையில் தான் அரங்கேறுகிறது என்றார். நிலைமை இப்படி இருக்கும்போது பழிவாங்கும் நோக்கத்தோடு நடக்கும் கொலைக்கு அரசு பொறுப்பேற்க முடியாது என பேசுவதற்கெல்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சரா? அப்படி என்றால் என்ன விஷயத்திற்கு தான் பொறுப்பேற்பீர்கள் என பொங்கி எழுந்தார். வெற்ற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உங்க மனச்சான்று சுட்டு வெற்ற யாராவது ஒருத்தன் 25-30 வயசுக்கு மேல இருக்கானா? யாராவது சொல்லுங்க. எல்லாமே இளைய பிள்ளைகள். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நிறைந்த போதையில் கஞ்சா, அபின், கொக்கைன்னு, இந்த கராயின்னு, அந்த போதை மாத்திரை ஏதாவது ஒண்ணு, சாராயம் ஏதாவது குடிச்சிட்டு தான் விட்டுருவோம். தம்பி ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் வீட்டு வாசல்ல வெட்டிட முடியும்னு அந்த பசங்களுக்கு துணி வருதுன்னா போதை இல்லாம போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? 99 விழுக்காடு குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது. அதுக்காக பொறுப்பேற்பாரா ஐயா சட்டத்துறை அமைச்சர்? அதுக்காக பொறுப்பேற்பாரா? அது என்னங்க, யாரோ விக்கிறான் குடிக்கிறான், அதுக்கெல்லாம் எதுக்கு தான் பொறுப்பேற்பீங்க? மேலும் தமிழ்நாட்டில் சாராய விற்பனை குறைந்தால் கூட்டம் போட்டு ஆலோசனை நடத்தும் அமைச்சர்கள் யாரும் அரசு பள்ளி கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்தாலோ போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் ஓடினாலோ ஆலோசனை நடத்துவது இல்லை என சீறினார். டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருச்சுட்டு சேலத்துல மாவட்ட ஆட்சியர், அந்த சேல்ஸ் ரெப், அந்த எல்லா விற்பனையாளரையும் கூப்பிட்டு ஒரு விவாதம் நடக்குது. என்னைக்காவது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சிருச்ச மாணவர்கள் ஏன்னு ஒரு விவாதம் நடந்திருக்கா? இப்ப பேருந்து எல்லாம் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க, டெண்டர். எதனால? நட்டத்துல ஓடுது. ஏன் நட்டத்துல ஓடுதுன்னு ஏதாவது ஒருத்தர், அந்த துறை சார்ந்த அமைச்சரோ அது ஆட்சியரோ யாராவது பேசியிருக்கீங்களா? அப்போ சாராய வியாபாரம் படுத்துச்சுன்னா அதை உயர்த்துறதுக்கு பேச முடியுது. அத்தோடு இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவிலும் கோடி கோடியாக செலவு செய்து ஃபார்முலா ரேஸ் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற சீமான் பொது இடத்தில் நேப்பியார் பாலத்தில் கார் ரேஸ் நடத்தினால் சொத்து வரியோ மின் கட்டணமோ குறைந்து விடுமா என காட்டமாகினார். இந்த நேரத்தில் இப்ப இவ்வளவு கோடி செலவழிச்சு இந்த கார் பந்தயம் ஃபார்முலா 4ங்கிற இந்த கார் பந்தயம் விடணும்னு என்ன இருக்கு? இல்லம் தேடி மருத்துவர்கள்னு போட்டீங்கல்ல, அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம தான் வீதியில் வந்து போராடுறேன். ஏன் இந்த காசுக்கு அதை செய்யல? எது அவசியம்னு கூட தெரியாம நீங்க ஏன் ஆட்சியில் இருக்கீங்க? இப்ப கார் ரேஸ் கட்டணும். கார் ரேஸ்னால மின் கட்டணம் குறைஞ்சிருமா? இந்த மாநகராட்சி வச்சிருக்க சொத்து வரி குறைஞ்சிருமா? தொழில் வரி குறைஞ்சு சொல்லுங்க நீங்க. கடைசியாக 2026 தேர்தலுக்கான கூட்டணி குறித்து சீமானிடம் கேள்வி எழுப்ப எப்பவும் தனித்துதான் போட்டி என ரஜினி பாணியில் பதிலளித்து விட்டு சென்றார். நான் ஒரே அணிதான், தனிச்சு அணிதான், எப்பவும் தனிச்சுதான் போட்டிடுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.